ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. தான் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று கூறவில்லை என்று அமைச்சர் உதயநிதி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனுவில் கூறியுள்ளார். சென்ற ஆண்டு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் நடத்திய சனாதன ஒழிப்பு மாநாட்டில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டார். அவர் டெங்கு, மலேரியா, கொரோனா உள்ளிட்ட நோய்களைப் போல சனாதானம் கொடுமையானது, எனவே அதை ஒழிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். இதற்கு நாடு முழுவதும் கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் உதயநிதிக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் வழக்குகள் தொடரப்பட்டன. மேலும் உதயநிதி மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி ஜெகநாதன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவில் சனாதன ஒழிப்பு மாநாட்டை நடத்தியவர்கள் மீது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து உதயநிதி உட்பட 5 பேர் பதில் மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் உதயநிதி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் நான் எந்த மதத்தையும் புண்படுத்தும் வகையில் வெறுப்பு பேச்சு எதையும் பேசவில்லை, சனாதனத்தை ஒழிப்பு என்று நான் பேசவில்லை, அவ்வாறு நான் பேசியதாக திரித்து கூறப்பட்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. எனவே எனக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உதயநிதியின் பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரவிருக்கிறது.